அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நம்ம டிஎன் வெற்றி எஜுகேஷன் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி புது புது கொஸ்டின்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அடுத்து குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதனால நம்ம சேனலில் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாமோட இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளது பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சு, பட் நிறையா டிஸ்ட்ரிக்டில் இன்னும் முடியலை. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் தரவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் 6 ஒன் வேர்டு கேட்டிருக்காங்க. இந்த 6 ஒன் வேர்டில் ஃபஸ்ட்டு 2 பார்த்தீங்கன்னா சினானிம்ஸு, அடுத்த 2 பார்த்தீங்கன்னா ஆன்டனிம்ஸு, அடுத்த 5வது பாருங்கள் ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, பாக்ஸுக்கு ப்ளூரல் ஃபார்மு. அதுக்கடுத்து 6வது பார்த்தீங்கன்னா ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இதில் எதுக்காவது ஆன்சர் தெரில அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து 2 மார்க் பாருங்கள், 7, 8, 9 3 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து 2 2 மார்க் உங்களுக்கு எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 10, 11, 12 இது மூணுமே பார்த்தீங்கன்னா போயம் லைன் வந்து 2 லைன் கொடுத்து அதுலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 3ல் நீங்கள் வந்து ஏதாவது 2 எழுதணும். ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க எல்லாமே. அடுத்து 13, 14 பார்த்தீங்கன்னா வாய்ஸு, அதாவது சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் டு அதர் வாய்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த சேல்ஸ்மேன் ஆன்சர்ட் ஆல் த கொஸ்டின்ஸ் பேஷன்ட்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஆல் த கொஸ்டின்ஸ் வந்து முன்னாடி வந்துடணும். கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல், அதனால் வேர் போடணும். வேர் போட்டு ஆன்சர்ட் பை த சேல்ஸ்மேன் பேஷன்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே போல் பிரகதி லென்ட் அ பென்சில் டு கீர்த்தனா. ஸோ லென்ட் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸு. எ பென்சில் வாஸ் லென்ட் பை பிரகதி டு கீர்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஈஸியாக வந்து 4 மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 15th ஒன்று, எ ஸ்ட்ரேஞ்சர் வாண்ட்ஸ் டு கோ டு எ நியர்பை டெம்பிள். ஸோ ஸ்ட்ரேஞ்சர் வந்து டெம்பிளுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. எங்கள் ஸ்கூல்லேருந்து அந்த பக்கம் அந்த வழியை வந்து நம்ம வந்து சொல்கிறது கோ ஸ்ட்ரைட், கோ லெஃப்ட் அந்த மாதிரி போட்டு எழுதுவீங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஈஸியாக வந்து எழுதி 2 மார்க் வாங்கிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஒரு பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். எல்லாருமே வந்து சீகல் வந்து படிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக வாங்கிடலாம். அதுக்கடுத்து பாருங்கள், ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. 18, 19 இதில் 18 பார்த்தீங்கன்னா லைஃப் போயத்தோட பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. 19 பார்த்தீங்கன்னா அந்த போயம் லைன் கொடுத்து அதிலிருந்து உங்களுக்கு வந்து ரைமிங் வேர்ட்ஸு, ரைமிங் ஸ்கீம்ஸு, அதே போல் அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து கேட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே கேட்டிருக்காங்க. இந்த 2ல் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதுனா போதுமானது. அடுத்து பார்ட் 3 பாருங்கள், 20வது ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் கோஹரண்ட் ஆர்டர். ஸோ ஆர்டர் மாற்றி கொடுத்துருப்பாங்க அந்த 5 சென்டென்ஸு. இதை வந்து நீங்கள் கரெக்ட் ஆர்டர் படி எழுதணும். அதே போல் 21 பார்த்தீங்கன்னா ஒரு பேரா கொடுத்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 5 கொஸ்டினுக்குமே ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த பேராவிலே இருக்குது. ஸோ இந்த 2ல் 20 இல்லை 21 இந்த 2ல் ஏதாவது நீங்கள் ஒன்று எழுதுனா போதுமானது. ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். அதுக்கடுத்து பார்ட் 4 பாருங்கள். பார்ட் 4ல் வந்து ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா யூ ஆர் த ஸ்கூல் பீப்புள் எழுத கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டீஸ் எழுதுறது கொடுத்துருக்காங்க. இந்த 2ல் நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். ஸோ ஈஸியாக அட்வர்டைஸ்மெண்ட் எழுதி எல்லாருமே 5 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்து 24 பார்த்தீங்கன்னா மெமரி போயம். ஸோ மெமரி போயம் பார்த்தீங்கன்னா இந்த டிம் பாஸ்ட் அதுலேருந்து ஆர் டவுன் அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு 5 மார்க்கு. ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட் 25 பாருங்கள், அதாவது ஹின்ஸ் டெவலப்பிங் ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு பேராவா எழுதணும். இல்லைன்னா அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 இது கொடுத்து இதில் வந்து நீங்கள் 1 எழுதணும். அந்த ஹின்ஸ் நீங்கள் எழுதும்போது அதுக்கு ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஹின்ஸை ஃபுல்லாக டெவலப் பண்ணி நீங்கள் வந்து பேராகிராஃப் எழுதுங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாரல் எழுதுங்க. இந்த மாதிரி எழுதும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஈஸியாக எல்லாருமே வந்து 50க்கு 50 வாங்க முடியலனாலும் கண்டிப்பாக 45க்கு மேலே வந்து எல்லாருமே வாங்கலாம். அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கிலீஷ் எக்ஸாம் முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கொஸ்டினை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கொஸ்டினோட பார்ப்போம். ஸோ நம்ம சேனல் டிஎன் வெற்றி எஜுகேஷனை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.